வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா பீர்க்கங்காய் ப்ரௌன்ஸ் போட்டு பெரட்ட போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இதுதான் பீர்க்கங்காய். இங்க நான் 4-5 பீர்க்கங்காயை எடுத்து வச்சிருக்கேன். இந்த காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை இப்ப வாங்க சுத்தம் பண்ணி தோலை சீவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி காயையும் தோலையும் தனித்தனியா சீவி வச்சுக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் தோலை தனியா ஒரு டப்பையில எடுத்து வச்சுக்குவேன். இந்த தோல்ல துவையல் செஞ்சா சூப்பரா இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு எப்படி துவையல் செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்ப வாங்க தோல் சீவன பீர்க்கங்காயை தண்ணியில கழுவிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் சைனீஸ் ஸ்டைல்ல சமைக்க போறேன், அதனால இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேன். பீர்க்கங்காயை வெட்டியாச்சு. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 5-6 பல்லு பூண்டு இடிச்சது, ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. அடுத்தது ஒரு சிகப்பு மிளகாய், ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி லேசா பொன்னிறமானோன்னு சுத்தம் பண்ணி வச்ச ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுல வாங்க ஒரு டீஸ்பூன் ஒயிட் பெப்பரை சேர்த்துக்கலாம். இது ஒரு தனி ருசி கொடுக்கும். இத இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. ப்ரான்ஸ் லேசா வெந்தோன்னு வெட்டி வச்ச கேரட்டை சேர்த்துக்குங்க. லேசா வதக்கி விட்டுட்டு இப்ப வாங்க வெட்டி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயை சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதோட 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்குங்க. இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த காயை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். கரெக்டான பதத்தில் வேக வச்சு அடுப்பை அடைச்சிருங்க. சூப்பரான பீர்க்கங்காய் ப்ரௌன்ஸ் பெரட்டல் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ருசியாக இருக்குல்ல? இதை சின்ன பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சுட சுட சோறில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 வாரமாக எங்களால் வீடியோ போட முடியல. வேலைனால ரொம்ப பிஸியாக இருந்தோம். இதுக்கப்புறம் வாரம் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம்.